வணக்கம். திருமந்திரம் தொடர பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல 21வது பாடல். இது எதை பற்றி பேசுகிறது? யுகம் தோற்றுவிக்கப்படும் பொழுது ஆதிசிவனில் இருந்துதான் அனைத்து தத்துவங்களுமே தோற்றுவிக்கப்படுகின்றன. யுகம் முடியும் பொழுது அனைத்து தத்துவங்களுமே அவனுக்குள்ளேயே ஐக்கியமாகி விடுகின்றன. அவன் ஒருவனே நிரந்தரம் என்பதையும், அவனை அந்த இறைவனை எப்பொழுதுமே நினைத்து கொண்டிருந்தால் போதும், அந்த இறைவனில் நாமும் ஐக்கியமாகி நிரந்தரமாக ஐக்கியமாகி பிறவா பேரின்பம் பெறலாம் அப்படிங்கிறது இந்த பாட்டுல சொல்றார். ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் அவன் அனைத்தையுமே தன்னுள் ஏற்றுக்கொண்டு ஒடுக்கிக் கொண்டு தனி ஒருவனாக நிற்கிறான். பின்னர் மற்றொரு புது யுகம் வினைப்பயனுக்கு தக்கவாறு சமைக்கப்படும் பொழுது அவனிலிருந்துதான் அனைத்துமே விரிவடைகின்றன. அத்தகைய இறைவனை நாம் மனதார எண்ணிக்கொண்டு போற்றிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு இருந்தால் நம்முடைய வினைப்பயன் கழிந்து நாமும் சிவனாக மாறலாம். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இதுதான் சொல்றாங்க. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று இந்த ஆன்மீக தத்துவத்தை தான் சொல்றார். எப்பொழுதுமே இறை சிந்தனையுடன் இருந்தால், நீங்க எந்த மதத்தை சேர்ந்த வேண்டாம்னா இருக்கலாம், அவன் ஏகன் அநேகன். அவன் எந்த உருவல வணங்கினாலும் அந்த உருவத்துக்கு அவன் வந்துருவான். நீங்க எந்த உருவத்தில் வேண்டுமானாலும் வழங்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டுமானாலும் இருக்கலாம். உங்களுடைய தெய்வத்தையே நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நீங்கள் இறைவனடியை சேரலாம், நீங்களும் தெய்வமாக மாறலாம். நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவதாக இருந்தால், அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று நாமே சிவமாக மாறிவிடலாம். அப்படி எத்தனையோ அருளாளர்கள் மாறி இருக்கிறார்கள். அப்படி இறைவனையை நினைத்து கொண்டிருக்க வேண்டும் என்பதையும், அந்த இறைவனில் இருந்துதான் நாம் வணங்கக்கூடிய அத்தனை சக்திகளும் தோன்றுகின்றன என்பதையும், சிவன் பெரிதா சக்தி பெரிதா, பிரம்மன் பெருசா திருமால் பெருசா, இந்த இதுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அனைத்துமே அவனில் இருந்துதான் விரிவடைகின்றன என்பதை திருப்பி திருப்பி திருமூலர் சொல்லிக்கிட்டே வராரு. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. ஒவ்வொரு பாடல்லையும் அவர் திருப்பி திருப்பி சொல்லி ஒரு கருத்தை நமக்கு புரிய வைக்க முயற்சி பண்றாரு. நாம தான் புரிந்து கொள்ளணும். இந்த பாடல்ல பிரம்மனும் விஷ்ணுமே அழியக்கூடியவர்கள் தான் ஐயா. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒரு பிரம்மனை தோற்றுவிக்கிறாரு, ஒவ்வொரு விஷ்ணுவை தோற்றுவிக்கிறாரு, ஒரு ருத்ரனை தோற்றுவிக்கிறாரு, ஒரு சதாசிவனை தோற்றுவிக்கிறாரு, ஒரு மகேஸ்வரனை தோற்றுவிக்கிறாரு, ஒரு சிவசக்தியை தோற்றுவிக்கிறார். ஒவ்வொரு யுகத்துக்கும் யுகம் முடியும் பொழுது அனைத்தையுமே ஏற்றுக்கொண்டு தனி ஒருவனாக ஆதி சிவனாக நிற்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும், நம் மனதில் புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இறைவனை பற்றிய இயல்புகளையும் பெருமைகளையும் சொல்லக்கூடிய பாடல்கள்ல அதை திருப்பி திருப்பி சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் இது. வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர். மாலுக்கு மட்டும் ஒரு அடைமொழியை வைக்கிறார். வானில் உள்ள மலை தரக்கூடிய மேகத்தை போல கருநீல வண்ணமுடையவன் மால். வான பெருங்கொண்டல் மாலையன் மாதவர். அத்தகைய திருமாலும் மேகத்தை பொழிகின்ற, வானத்தில் இருந்து கொண்டு மேகமாகி மலையை பொழிகின்ற அந்த மேகம் போல கருநீல வண்ணனாக இருக்கின்ற திருமாலும், மால் அயன் வானவர்கள் பிரம்மனும் வானவர்களும் என்ன இந்த பிறவி முடிந்ததும் அழிய போகிறார்கள். ஊன பிறவி அழிக்கும் ஒருவனை வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர். ஊனப்பிறவி அழிக்கும் ஒருவனை, அவர்களையெல்லாம் இந்த யுகம் முடிந்த பின் அவன் தன்னுள் ஐக்கியமாக ஏற்றுக்கொள்ளப் போகிறான். அதனாலதான் அந்த பிறவி நிரந்தரம் இல்லாதது என்பதால் ஊனப்பிறவி என்று சொல்கிறார். நாம் இதை புரிய வேண்டும்.
ஆகா, நம்ம பிரம்மனையும் திருமாலையும் சிறுமைப்படுத்தி விட்டார்களே என்று நினைக்க கூடாது. அனைத்துமே ஆதிசிவனின் சக்திகள். முதல்ல உலகம் படைக்கப்படும் பொழுது முதல் தத்துவமாக, படைப்பின் முதல் படியாக சிவ தத்துவங்கள் 5 அவன் உண்டாக்குகிறான். அதிலிருந்துதான் உலகம் விரிவடைய போகிறது. அந்த சிவ தத்துவங்கள் என்ன? பிந்து, நாதம், சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. அந்த சுத்த வித்தையில் தான் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் வருகிறார்கள். அப்ப இந்த பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவைகளை அவனேதான் படைக்கிறான் இந்த உலகத்தை உருவாக்குவதற்காக. அப்ப இந்த உலகம் ஊழிக்காலம், இந்த யுகம் முடியக்கூடிய சமயம் வரும் பொழுது அவனே பிரளயத்தை தோற்றுவித்து அனைத்து உயிர்களையும், என அனைத்து உயிர்களினுடைய உயிராகவும் அவனே இருக்கிறான். அனைத்து உயிர்களினுடைய ஸ்தூல உடம்பையும் பூமியிலேயே சுட்டெரித்து விட்டு அந்த சூக்ம உடம்பையும் காரண உடம்பையும் தன்னுள் ஏற்றுக்கொள்கிறான். அதே போல இந்த பிரம்ம தத்துவத்தையும், விஷ்ணு தத்துவத்தையும், ருத்ர தத்துவத்தையும், மகேஸ்வர தத்துவத்தையும், சாதாக்கிய தத்துவத்தையும், பிந்துநாத சிவசக்தி தத்துவத்தையும் தன்னுள்ளேயே ஒடுக்கிக் கொள்கிறான். அதனாலதான் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை. அதன் பின்னர் வித்யா தத்துவங்கள் 7, ஆன்ம தத்துவங்கள் 24, ஆக 36 தத்துவங்கள், மொத்தம் 36 தத்துவங்கள் சேர்ந்துதான் இந்த உலகம் படைக்கப்படுகிறது. உலகம் படைக்கப்படும் பொழுது இந்த 36 தத்துவங்களும் அவனிலிருந்து விரிகின்றன. உலகம் ஒடுக்கப்படும் பொழுது அனைத்துமே அவனுள் சென்று ஐக்கியமாகின்றன. அதான் வான பெருங்கொண்டல் மாலயன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை. அவன் ஒருவன் தான் மிஞ்சி நிக்காங்கிறத இதுல ரீட்ரேட் பண்றதுக்காக வேண்டி ஒருவன்கிறார். ஒவ்வொரு வார்த்தையுமே பொருள் பொதிந்தது. எத்தனையோ ஊனப்பிறவி ஒழிக்கும் இறைவனின்னு போடலாம். ஏன் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனின்னு போட்டா அந்த ஒருவன் தான் பிறப்பில்லாதவன், இறப்பில்லாதவன், நிரந்தரமானவன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை என்று கண்ணதாசன் சொல்லியது அவனைத்தான். எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. அந்த ஆதிசிவனுக்கு எந்த நிலையிலும் மரணமில்லை. அவன் ஊழிக்காலம் முடியும் பொழுது அவன் ஒருவன் மட்டுமே மிச்சம் இருப்பான். அதான் வான பெருங்கொண்டல் மாலயன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவனை. அவனுக்கு இன்னும் சில பெருமைகள் இருக்கு. காண களிறு கதற பிளந்தயம் கோணை புகழுமின் கூடலும் ஆமே. காண களிறு கதற பிளந்தான். எப்போது பிளந்தான்? காண களிறு யானையை பிளந்து அதனுடைய தோலை எப்போது பொருத்தி கொண்டான்? தார்காவன முனிவர்கள் வேள்வி செய்து அசகாய சக்திகளை எல்லாம் பெற்றார்கள். இறைவனை நினைந்து வேள்வி செய்து சக்தியை பெற்றுட்டா அந்த அளவுல இருக்க தோணுமா? எப்பொழுதெல்லாம் நமக்கு அபரிமிதமான சக்தி வருகிறதோ அப்போதெல்லாம் ஆணவம் தலை தூக்கும். அவர்களுக்கு ஆணவம் தலை தூக்கியது. நான் கடவுளுக்கு நிகரானவன் என்று பேச ஆரம்பித்து விட்டார்கள். கடவுளுக்கு நிகராக யாரும் ஆக முடியுமா? அதை உணர்ந்த சிவன் அந்த தார்காவன முனிவர்களுக்கு புத்தி புகட்டுவதற்காக வேண்டி திருமாலை அழைத்து, நீ மோகினி அவதாரம் எடுத்து இந்த தார்காவன முனிவர்கள் முன்னால் போய் நில்லு என்று சொல்லவும் அவர் மோகினி அவதாரம் எடுத்து தார்காவன முனிவர்கள் முன்னால் வந்து நின்றார். அந்த மோகினியினுடைய அலையில் மயங்கி அவர்கள் பின்னால இந்த தார்காவன முனிவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். சக்தியினுடைய பாதி குறைந்தது. பின்னர் பிட்சாடனர் உருவில் சிவன் தார்கா முனிவர்கள் முன்னால் வந்தார். அவர்கள் வேள்வி செய்யக்கூடிய இடத்துக்கு வந்தார். சக்தியை பெற்ற நீங்கள் சாந்தமாக இருங்கள், அகம்பாவம் இல்லாமல் இருங்கள் என்று சொன்னதை அவர்கள் கேட்கவில்லை. இவர் பிட்சாடனர் உருவில் வந்ததால் இவரை கொல்வதற்காக அந்த வேள்வி தீயில் இருந்து பலவிதமான ஜந்துக்களை ஏவினார்கள். முதலில் தீயை ஏவினார்கள். அவன் தீயினும் வெய்யன் அல்லவா? அந்த தீ என்ன செய்யும்? அந்த தீயை கையில் வைத்துக் கொண்டான். என்னடா இது தீயை கையில் வைத்துக் கொண்டானே என்று சொல்லி விஷ பாம்பை ஏவினார்கள். பாம்பை எடுத்து தோளில் போட்டு கொண்டான். அவனே ஆழகால விஷத்தையே அருந்தியவன். இந்த பாம்பு என்ன செய்யும்? அதன் பின் விடல, புலியை அனுப்பினார்கள். புலியை கொன்று அதனுடைய தோலை அறையில் கட்டி கொண்டான். பொன்னால் மேனியனே புலி தோலை அறை கசைத்து அந்த புலித்தோலை அறையில் கட்டி கொண்டான். ஒரு மானை அனுப்பினார்கள். அந்த மானையும் கையில் வைத்துக் கொண்டு பிடித்து கொண்டார்.
சிவன் கையில இதெல்லாம் இருக்கிறத நீங்க காண்பீங்கன்னா அதுக்குரிய விளக்கம் இங்கிருந்து தான் வருகிறது. பிறகு மழு என்ற ஒரு ஆயுதத்தை அனுப்பினார்கள் கழுத்த சீவனும்னு, அதை கையில் வைத்துக் கொண்டார். இவ்வளவே அனுப்புனாங்க. முயலகன் என்ற அரக்கனை அனுப்பினார்கள். அந்த அரக்கனை காலில் போட்டு மிதித்துக் கொண்டார். நடராஜர் சிலைக்கு பாத்தீங்கன்னா வலது காலில் ஒரு அரக்கனை மிதித்துக் கொண்டிருப்பார். அது முயலகன் என்ற அரக்கன். அவன் அறியாமையினுடைய வெளிப்பாட்டை உணர்த்துவவனாக இருக்கக்கூடியவன். அந்த அரக்கனை காலில் போட்டு மிதித்திருக்கிறார். கடைசியாக ஒரு மதம் பிடித்த யானையை அனுப்பினார்கள். அந்த மத யானையின் வாய்க்குள் புகுந்து அவனுடைய வயிற்றுக்குள் தாண்டவ நடனமாடினார். இறைவனுடைய தாண்டவத்தை தாங்க முடியுமா அந்த யானையால? வயிற்று வலியால் துள்ளி குதித்து அழுது புரண்டு செத்தது, பிளந்தது, இரண்டாக பிளந்தது. அந்த தாண்டவம் தாண்ட முடியாமல் அந்த தோலை உரித்து போர்வையாக போர்த்தி கொண்டான். அதான் காண களிறு கதற பிளந்தையம் கோனை புகழுமின் கூடலும் ஆமே. இந்த விதமாக மத யானையை, தார்காவன முனிவர்கள் அனுப்பிய மத யானையை பிளந்து அதனுடைய தோலை போர்வையாக போர்த்தி கொண்ட அந்த மகா இறைவனை, மகாபிரபுவை புகழ்ந்து சொன்னீர்களேயானால் நீங்கள் அவனிடம் கூடுவீர்கள் என்று சொல்கிறார். அந்த தார்காவன முனிவர்கள் இந்த மாதிரி தன்னுடைய யானையை அனுப்பியும் பயனில்லை என்று தெரிந்தவுடன் அந்த வேள்வி தீயிலேயே விழுந்து இறந்து விட்டார்கள். அதுக்குரிய பாடல் தான் முத்தி கொழுவி முழங்கிரி வேள்வியுள் அத்தியுரி அரணாவது அறிகளார். அத்தினா யானை, இந்த யானையை குறிச்சிட்டாரு. அத்தியுரி அரணாவது அறிகளார். வந்திருக்கிறது சிவன் தான் அறியாம அத்தியுரி அரணாவது அறிகளார். சக்தி கருதிய தாம்பல தேவரும் அத்தீயினில் விழுந்தென்று கொலையே. அப்ப இந்த தார்காமன முனிவர்கள் அதுல போய் இறந்துட்டாங்க. அந்த யானையினுடைய தோலை போர்த்தி கொண்டது சிவன் தான் என்று தெரியாம 3 விதமான தீயினால் வேள்விகளை மூட்டி தாங்கள் நினைத்த வரங்களை எல்லாம் பெற்ற அந்த தார்காவன முனிவர்கள் வந்திருப்பது சிவன் என்று அறியாமல் மத யானையை அனுப்பி அந்த யானையை அவன் பிளந்து கொன்றவுடன் அந்த தோலை போர்வையாக போர்த்தி கொண்டவுடன் என்னது என்று தெரியாமல் தாங்கள் தவத்தினால் பெற்ற வரங்களும் சக்திகளும் அனைத்தும் இழக்கப்பெற்று அந்த தீயிலேயே விழுந்து இறந்து விட்டார்கள். முத்தி கொழுவி முழங்கரி வேள்வியுள் அத்தியுரி அரணாவது அறிகளார். சக்தி கருதி தாம்பல தேவரும் அத்தீயினில் விழுந்தென்று கொலையே. இதிலிருந்து என்ன தெரிகிறது? அபரிமிதமான செல்வமும் செல்வாக்கும் வரும் பொழுது ஆணவம் கொள்ளக்கூடாது. ஆணவம் கொண்டிருந்தால் இறைவன் என்றேனும் ஒரு நாள் நம்மை அழிப்பான். என்னுடையது என்ற மமகாரமும் நான் என்ற அகங்காரமும் கொண்டிருப்பவரை இறைவன் சும்மா விட மாட்டான். ஆணவம் மலம் இருப்பவர்களை சும்மா விட மாட்டான் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறார். இப்படிப்பட்ட ஆணவ மலத்தை களைந்து அதுக்கு பிறகுதான் புகழ முடியும். நான் என்ற அகங்காரம் இருக்கும் பொழுதும் என்னுடையது என்ற மமகாரம் இருக்கும் பொழுதும் இறைவனை புகழ முடியாது. இறைவனை புகழ முடியாத நேரத்துல இறைவனோடும் சேர முடியாது. அப்ப இந்த இரண்டையும் நீக்கினீர்களானால் என்னுடையது என்ற எண்ணத்தை விட வேண்டும். உன்னுடையது என்று எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உன் பையில இருக்க ரூபா நாளைக்கு வேற ஒருவன் பையில் இருக்கும். உலகில் நிரந்தர கோடீஸ்வரனாக இருப்பவர்கள் என்று சொல்லுவர்கள் யாருமே இல்லை, யாருமே கிடையாது. 5-6 தலைமுறைகளுக்கு முன்னால் பெரிய கோடீஸ்வரராக இருந்தவர்கள் இன்று ஒன்றுமில்லாமல் தான் இருப்பார்கள். அப்படி இல்லை என்றாலும் இன்னும் சில தலைமுறைகள் கழித்து ஒன்றுமில்லாமல் தான் போய்விடும். ஏனால் இதான் இந்த உலகத்தில் செல்வம் நிலையில்லாதது. அது செல்வம் என்று சென்றுவிடும். ஆரிடும் மேடும் மடுவும் போலாம் செல்வம் மாறிடும் ஏறிடும் மாநிலத்தீரே அப்படிங்கிறத உணர்ந்து என்னுடையது என்று எதுவுமே இல்லை. நல்ல வேலையாக நம்மளுடைய வினைப்பயனின் பொருட்டு நம்மளுக்கு அனுபவிக்கிறதுக்கு இதை கொடுத்துருக்கான். இருக்கிற வரைக்கும் வாடகை வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு சொந்த வீடு ஆகுமா? இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போற மாதிரி இந்த வாடகை வீடான உடம்ப கொடுத்துருக்கிறான். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா அனுபவிச்சுட்டு போகணுமே தவிர அது என்னுடையது என்ற நினைப்பு வரக்கூடாது. என்னுடையது என்று எதுவுமே இல்லை, நான் என்று எதுவுமே இல்லை. அப்ப என்னுடையது நான் என்ற அகங்காரம் இருக்கும் இடத்தில் ஆண்டவன் வரமாட்டான், அழித்து விடுவான் என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் இந்த வரியை போடுகிறார். காண கதிரு கதற பிளந்தையும் கோனை புகழுமின் கூடலுமாமே. இறைவனை புகழ்ந்துகிட்டே இருங்கன்னு சொல்றாரு. எந்த நேரம் இறை சிந்தனையோட இருங்கன்னு சொல்றாரு. எப்படி புகழ்றது? இறைவனுடைய பேரை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான்.
சிவனே போற்றி, சக்தியே போற்றி, விஷ்ணுவே போற்றி, மகேஸ்வரனே போற்றி, சதாசிவனே போற்றி என்று மனதார சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான், போற்றிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நமசிவாய நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். விஷ்ணு சகஸ்கர நாமம் காதில் கேட்குமாறு இருக்க வேண்டியதுதான். லலிதா சகஸ்கர நாமம் காதில் கேட்குமாறு இருக்க வேண்டியதுதான். முடிந்தால் சொன்னால் மிகவும் நல்லது. காதலாயி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறிக்கு உயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமசிவாயவே என்று அந்த நமசிவாய பதியங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஒன்றும் சொல்ல முடியாவிட்டால் நமசிவாய என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இது திருஞான சம்பந்தர் இயற்றிய நமசிவாய பதிகம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைசொல்ல கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சலும் நற்றுணையாவது நமசிவாயவே என்று திருநாவுக்கரசரை இயற்றிய 10 நமசிவாய பதியங்களையும் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கர நாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாம வரானனே. இப்படி 3 தடவை சொல்லணும். 3 தடவை சொன்னோம்னா விஷ்ணு சகஸ்கர சாமத்தை முற்றிலுமாக சொன்ன பலன் நமக்கு கிடைத்துவிடும். ஸ்ரீ ராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்கர நாம தத்துல்யம் ஸ்ரீ ராம நாம வரானனே. இதை அப்படியே 3 தடவை சொன்னோம்னா விஷ்ணு சகஸ்கர நாமத்தை முற்றிலும் பாராயணம் செய்த பலன் ஏற்பட்டுவிடும். தினந்தோறும் விஷ்ணு சகஸ்கர நாமம் லலிதா சகஸ்கர நாமம் கேட்பவர்களை எந்த துன்பமும் அண்டாது. தினந்தோறும் கோளறு பதிகம் படிப்பவர்களை எந்த துன்பமும் அண்டாது. அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அந்தாதியில் ஒரு பாட்டு படித்தா கூட போதும், எதுவுமே அன்றாது. இப்படி காண கதிரு கதற பிளந்தையும் கோணை புகழுமின் இப்படி இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தால் கூடலுமாமே இறைவனிடம் நீங்களே சேர்ந்து விடலாம். இறைவனில் சேர்றதற்கு எளிதான வழிதான். இறைவனை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். எந்த காரியம் செஞ்சாலும் நினைத்து கொண்டே இருக்கணும். தண்ணீர் குடிக்கும் போது நினைத்து கொண்டே இருக்கணும். சாப்பிடும் போது நினைத்து கொண்டே இருக்கணும். உறங்கும் போது நினைத்து கொண்டே இருந்தால் ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் வரும். கண்ணை மூடிக்கொண்டு நமசிவாய என்று எண்ணிக்கொண்டு இருந்தால் ஏதேனும் ஒரு ஆதாரத்தில் உங்கள் மனதை பொருத்தி நமசிவாய என்று சொல்லிக்கொண்டே நீங்கள் தூக்கி கொண்டே இருந்தீர்களானால் தூக்கம் நன்றாக வரும். எந்த வேலை செய்து கொண்டிருந்தாலும் உள்நாக்கில் நமசிவாய என்று எண்ணிக்கொண்டு செய்து கொண்டே இருக்கலாம், தப்பில்லை. இப்படி செய்து கொண்டே இருந்தீர்களானால் நீங்களே சிவனாக மாறலாம், இறைவனில் 2 கலக்கலாம் என்பதை தான் இந்த பாடல்ல சொல்கிறாரு. அற்புதமான பாடல். மீது எல்லாமே அழியக்கூடியது. உலகத்தில் நிரந்தரமானது ஆதிசிவன் ஒருவன் மட்டும்தான். அந்த ஆதிசிவன் எப்படி வருவான்? ஆணவ மலத்தை விட்டொழித்தால் தான் வருவான். ஆணவ மலத்தை விட்டொழிக்கவில்லை என்றால் தார்காமன முனிவர்களுக்கு நேர்ந்த கதிதான் நமக்கு ஏற்படும் என்பதற்காகத்தான் அந்த தார்கா முனிவர்களுடைய கதையையும் வரலாறையும் ஞாபகப்படுத்தி அவர்கள் அனுப்பிய அந்த மத யானையும் அவன் பிளந்து தோளாக போர்வையாக அதனுடைய தோலை அணிந்து கொண்டான் என்பதையும் சொல்லுவதற்கு காரணமே ஆணவம் மலத்தை விட்டொழித்து நான் எனது என்ற எண்ணத்தை விட்டொழித்து இறைவனை புகழ்ந்து கொண்டே இருந்தீர்களானால் வேற ஒன்றுமில்லை, அவன் நாமத்தை எண்ணிக்கொண்டே இருந்தீர்களானால் அவனுடன் சேரலாம், நாமும் சிவமாக மாறலாம், மனிதனும் சிவமாகலாம். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்கிறாரு. மீது எல்லாமே அழியக்கூடியது. பிரம்மா விஷ்ணு தேவர்கள் அனைத்துமே யுகம் முடியும் போது அழியக்கூடியது என்பதை உணருங்கள். ஆதிசிவன் ஒருவனே நிலையானவன். வான பெருங்கொண்டல் மாலையன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தையம் கோணை புகழுமின் கூடலுமாமே. இதான் அந்த பாடல். வான பெருங்கொண்டல் மாலையன் மாணவர் உனப்பிறவி அளிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்தயம் கோணை புகழுமின் கூடலுமாமே. மற்றும் ஒரு திருமந்திரத்தை எடுத்துக்கொண்டு விரைவில் சந்திக்கிறேன். வான்மையில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.